ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நடுங்க வைக்கிற பயங்கரமான சில சிறைச்சாலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் டால்ஃபின் பிரிசான். ரஷ்யாவில் இருக்கிற இந்த பிளாக் டால்ஃபின் பிரிசானில் 700 குற்றவாளிகள் இருக்காங்க. ஒரு பெரிய சிறைச்சாலைக்கு இது ரொம்ப சின்ன நம்பர் தான். ஆனால் இந்த 700 குற்றவாளிகள் செஞ்ச கொலைகளின் எண்ணிக்கை 3500. இதனால தான் இந்த சிறைச்சாலை கட்டுப்பாடுகள் அதிகமுள்ள மோசமான சிறைச்சாலைகளில் ஒன்றா இருக்கு. ரஷ்யாவின் கொடூர குற்றங்கள் பண்ண மோசமான குற்றவாளிகள் மட்டும்தான் இந்த சிறைச்சாலைக்கு வர முடியும். இந்த சிறைச்சாலையோட பேரு சிறைச்சாலைக்கு முன்னாடி இருக்கிற இந்த கருப்பு டால்பின் கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த சிலையும் குற்றவாளிகளை வச்சு செய்யப்பட்டிருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு பரோலோ விடுதலையோ கிடைக்காது. மரணம் மட்டும்தான் விடுதலைக்கான ஒரே வழி. இங்க இருக்கிற சிறைகள் ரொம்ப சின்னதா வெறும் 50 ஸ்கொயர் ஃபீட் அளவுல தான் இருக்கும். இந்த சின்ன இடத்துல 2 கைதிகள் தங்கியாகணும். ஒரு சிறையில இருந்து இன்னொரு சிறைக்கு கொண்டு போகும்போது கைதிகளுடைய கைகளை பின்னாடி கட்டி குனிந்த நிலையில தான் கொண்டு போறாங்க. பெரும்பாலான நேரத்துல அவங்க கண்களும் கட்டப்படுது. சிறைச்சாலையோட லே அவுட்டை அவங்க மனப்பாடம் பண்றதை தடுக்கத்தான் இந்த மாதிரி பண்றாங்க. இங்க கைதிகள் விளையாடவோ உடற்பயிற்சி செய்யவோ மைதானம் கிடையாது. வழக்கமான சிறையை விட கொஞ்சம் பெரிய சிறையில கொஞ்சம் நேரம் நடக்க விடுவாங்க. அவ்வளவுதான் உடற்பயிற்சியே. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பும் பிரெட்டும் தான் கிடைக்கும். இதை தவிர புக், நியூஸ் பேப்பர் மற்றும் ரேடியோ பயன்படுத்த கைதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டாராமா பிரிசான். ஆப்பிரிக்காவின் ருவாண்டா நாட்டில் இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு சிறைச்சாலை தான் கிட்டாராமா சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையில நிலைமை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் மோசமா இருக்கும். வெறும் 400 கைதிகளுக்காக கட்டப்பட்ட இந்த சிறைச்சாலையில ஒரு கட்டத்துல 6000 வரைக்கும் கைதிகள் இருந்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிகமான கைதிகள் இருந்ததால அவங்களுக்கு சரியா உட்கார கூட இடம் இல்லாம இருந்திருக்கு. இதனாலேயே கைதிகள் பெரும்பாலான நேரத்தை நின்னுட்டே தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, இந்த கூட்ட நெரிசல்ல கூட அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வருமாம். இதுல சிலர் இறந்து போறதோட இறந்த உடல்களை மற்ற கைதிகள் சாப்பிட்டதாகவும் தகவல்கள் இருக்கு. இதை தவிர்த்து சிறைச்சாலையில சுகாதாரமின்மை காரணமா நோய்கள் வந்து தினமும் 7ல இருந்து 10 கைதிகள் இறந்து போறதாகவும் சொல்றாங்க. தொடர்ந்து பல மணி நேரம் நிக்கிறதாலையும் அவங்க நிக்கிற தரையும் மோசமா இருக்கிறதாலையும் பலருக்கும் கால்கள்ல நோய் தொற்று வந்து அதன் காரணமா பலரோட கால்களை வெட்டி நீக்க வேண்டிய நிலைக்கும் போயிருக்கு. இந்த சிறையில இருக்கிற சின்ன மெடிக்கல் டீம் மற்றும் பக்கத்துல இருக்கிற சின்ன மருத்துவமனையால கைதிகளின் எண்ணிக்கையை சமாளிக்க முடியாததால சரியான மருத்துவ உதவி இல்லாமலேயே பலரும் இறந்து போயிருக்காங்க. சர்வதேச ரெட் கிராஸ் மற்றும் பல மனித உரிமைகள் இயக்கங்கள் சேர்ந்து பல ஆண்டுகள் போராடியும் தினம் நடக்கும் இறப்பு எண்ணிக்கையை குறைக்க முடியல. ஆனா சமீப காலங்கள்ல கைதிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைக்கப்பட்டு வர்றதா சொல்றாங்க. கமிட்டி மேக்சிமம் பிரிசான். கமிட்டி மேக்சிமம் பிரிசான் கென்யா நாட்டில் இருக்கு. 1970 கட்டப்பட்ட இந்த சிறைச்சாலை பெரிய மதில் சுவர்கள், எலக்ட்ரிக் முள்வேலி, கடுமையான கண்காணிப்போட நாட்டின் கொடூரமான குற்றவாளிகளுக்காக கட்டப்பட்டது. 1400 கைதிகள் கொள்ளளவோட கட்டப்பட்ட இந்த சிறைச்சாலையில இப்போ 2 மடங்குக்கும் அதிகமா 3600 கைதிகள் இருக்காங்க. கைதிகள் எண்ணிக்கை நிரம்பி வழிகிறதால இடப்பற்றாக்குறை காரணமா பலருக்கும் தூங்க கூட இடம் கிடைக்கிறது இல்ல. அதிக எண்ணிக்கை காரணமா சிறையோட சுகாதாரத்தையும் சரியா மெயின்டைன் பண்ண முடியல. இதனால பலவித நோய்கள் பரவுற நிலைமையும் இருக்கு. இங்க கொடுக்கப்படுற உணவும் கைதிகளுக்கு போதுமானதா இல்ல. ஒரு மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. இதனாலேயே இங்க வாழ்றது தினசரி போராட்டமா இருக்கு. சரியான மருத்துவ உதவிகளும் இந்த சிறைச்சாலையில கிடைக்கிறது இல்ல. அப்படி கிடைச்சாலும் அதனால எந்த பலனும் இருக்காது. இரவு 8 மணிக்கு சிறை கதவுகள் அடைக்கப்பட்டு கைதிகளின் எண்ணிக்கை எடுக்கப்படுது. 9 மணிக்கு அவங்க தூங்க போயிருக்கணும். ஆனா சரியான இடவசதி இல்லாம தூங்குறதே ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கும். இங்க இருக்கிற காவலர்களை பொறுத்த வரைக்கும் கைதிகளை டிசிப்ளின் பண்ண வன்முறையை கையில எடுக்கிறாங்க. இவங்க மேல பலவித மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. டியார்பக்கிர் பிரிசான்.
துருக்கியில இருக்கிற டியார்பக்கிர் சிறைச்சாலை 1980ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 1980களில் குர்திஷ் மக்களை துன்புறுத்த இந்த சிறைச்சாலை அதிகமா பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. 1980 செப்டம்பர்ல பெரும் வன்முறை சம்பவங்களோட ராணுவ ஆட்சி வந்த பிறகு இந்த சிறைச்சாலை கடுமையான தடுப்பு காவல் மையமா மாற்றப்பட்டது. ராணுவத்துக்கு எதிராக செயல்பட்ட 6,50,000க்கும் அதிகமான மக்கள் இங்க அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தை பீரியட் ஆஃப் பார்பாரிட்டி, அதாவது காட்டு மிராண்டித்தனத்தின் காலகட்டம்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற கைதிகளுக்கு எலக்ட்ரிக் ஷாக்ல தொடங்கி நகங்களை பிடுங்கிறது, பற்களை எடுக்கிறது, நாய்களை விட்டு கடிக்க விடுறதுன்னு கைதிகளுக்கு தினம் தினம் பல கொடுமைகள் நடக்குது. இந்த சித்திரவதைகள் எல்லாம் உடல் அளவுல மட்டும் இல்லாம மனதளவிலையும் கொடுக்கப்படுது. கைதிகளுக்கு அடிக்கடி போலியான மரண தண்டனைகள் கொடுத்தாங்க. இத மாக் எக்ஸகியூஷன் சொல்றாங்க. ஒரு கைதிய எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு தூக்கு மேடை வரைக்கும் கொண்டு போயிட்டு மறுபடியும் அவங்கள சிறையிலேயே அடைச்சிருவாங்க. இதை தவிர்த்து பாலியல் ரீதியான மிரட்டல்களும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் கைதிகளை மனதளவுல பாதிச்சு அவங்கள பயத்திலேயே வச்சிருக்கும். அளவுக்கு அதிகமான கைதிகளின் எண்ணிக்கையும் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு பெரிய சிறையில கூட்டமா நிறைய கைதிகளை அடைச்சி வச்சிருக்காங்க. இங்க பெண் கைதிகளும் அதிகமா இருக்கிறது தான் இன்னும் மோசமான விஷயம். ADX ஃப்ளோரன்ஸ் சூப்பர்மேக்ஸ் பிரிசான். அமெரிக்காவின் ADX ஃப்ளோரன்ஸ் சூப்பர்மேக்ஸ் சிறைச்சாலை தான் அமெரிக்காலேயே ரொம்ப பாதுகாப்புகள் அதிகமான மற்றும் கட்டுப்பாடுகள் அதிகமுள்ள சிறைச்சாலைன்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற கைதிகள் காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறது வரைக்கும் எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு ஒரு டைம் டேபிள் போட்டு அதை டெய்லி பண்ண வைக்கிறாங்க. இப்படி பண்றதால மற்ற கைதிகளோட இருக்கிற தொடர்பு குறையும்னும் செக்யூரிட்டி அதிகமாகும்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற சிறைகள் காங்கிரீட்டால பண்ணப்பட்டிருக்கு. 7 அடிக்கு 12 அடி அளவுள்ள இந்த சிறைகள்ல கைதிகள் ஒரு நாளின் 23 மணி நேரத்தை செலவு பண்ணி ஆகணும். சிறை அறையில ஒரு சவுண்ட் ப்ரூஃப் டோரும் ஒரு சின்ன ஜன்னலும் தான் இருக்கு. இந்த ஜன்னல் வழியா கொஞ்சமா சூரிய வெளிச்சம் உள்ள வரும். இதை தவிர ஒரு பெட், ஒரு டேபிள், ஒரு சேர் எல்லாமே காங்கிரீட்ல பண்ணிருக்காங்க. காலை உணவு முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் சிறைக்கு வெளியே விடுறாங்க. அதுவும் அவுட்டோர்ல இருக்கிற ஒரு பெரிய சிறைக்கு. இங்க 1 மணி நேரம் நிக்கவோ நடக்கவோ செய்யலாம். இங்க இருக்கிற கைதிகளுக்கு மற்ற மனிதர்களோட இருக்கிற தொடர்பை எந்த அளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறாங்க. இவங்களை பார்க்க இவங்க குடும்பத்தினருக்கும் ரொம்ப ரேரா தான் அனுமதி கிடைக்கும். மற்ற கைதிகளோட பேசவும் அனுமதி கிடையாது. ஒரு நாளின் பெரும்பான்மையான நேரத்தை தனிமையிலேயே கழிக்கிறதால மனநல பிரச்சனைகள் கூட வரலாம். இங்க ரூல்ஸ் பிரேக் பண்றவங்களை பாதாள சிறை மாதிரி இன்னும் தனிமையான சிறைகள்ல போடுறாங்க. இங்க எந்தவித மனித தொடர்பும் இல்லாம வார கணக்குல இருக்க வேண்டியிருக்கும். மெண்டோசா பிரிசான். அர்ஜென்டினாவில் இருக்கிற மெண்டோசா சிறைச்சாலை அதோட கொடூரமான சிறைச்சாலை கலவரங்களுக்காக பேர் போனது. இந்த சிறைச்சாலை 600 கைதிகளுக்காக கட்டப்பட்டது. ஆனா கைதிகளோட எண்ணிக்கை 1600 தாண்டி போய் நிலைமை கட்டுக்கடங்காம போயிருக்கு. ஒரே ஒரு கைதிக்காக கட்டப்பட்ட இந்த சிறைச்சாலை சிறைகள்ல இப்போ சிறைக்கு 5-6 கைதிகள் இருக்காங்க. பல கைதிகள் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தூங்குறதுக்கு வரிசை முறைய ஃபாலோ பண்றாங்க. இன்னும் பலர் தரையில படுத்து தூங்குற நிலைமையில இருக்காங்க. இங்க சாக்கடை அமைப்பு சரியா வேலை செய்யாததால கைதிகள் பிளாஸ்டிக் கேன் மற்றும் பாட்டில்கள்ல தான் உடல் கழிவுகளை வெளியேற்றுறதா சொல்றாங்க. இங்க மருத்துவ உதவியும் சரிவர இல்லாததால கைதிகளுக்கு வர்ற நோய்களுக்கு சரியான மருந்து கிடைக்கிறதும் இல்ல. இதனாலேயே காய்ச்சல்ல தொடங்கி பல தொற்று நோய்கள் வரைக்கும் இங்க பலவிதமான நோய்கள் இருக்கு. மருத்துவ உதவி கிடைக்காததால இறப்புகளும் நடந்திருக்கு. மனித உரிமை இயக்கம் ஒண்ணு இந்த சிறைச்சாலையில நடக்கிற மனித உரிமைகள் மற்றும் கைதிகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை மருத்துவ உதவிகளுக்காக தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க. கில்டானி பிரிசான். கில்டானி சிறைச்சாலை ஜார்ஜியாவின் தலைநகரான டிபிலிசியில இருக்கு. இந்த சிறையில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்காக இது ரொம்ப ஃபேமஸான சிறைச்சாலை. குறிப்பா 2010ல சிறைக்குள்ள நடந்த சில விஷயங்கள் வெளி உலகத்துக்கு வந்த பிறகு பல மனித உரிமை இயக்கங்கள் இந்த சிறைச்சாலைக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. கைதிகள் மீதான வன்முறை, லஞ்சம் மாதிரியான விஷயங்கள் இங்க நிறைய நடந்திருக்கு. 2012ல சிறைச்சாலைக்குள்ள எடுக்கப்பட்ட வீடியோ ஒண்ணு வெளியே லீக் ஆகி இருந்தது. அதுல காவலர்கள் கைதிகளை கொடூரமா போட்டு அடிக்கிறதும் பாலியல் ரீதியா துன்புறுத்துறதும் சித்திரவதை பண்றதுமான பல வகை காட்சிகள் பதிவாகி இருந்தது. ஜார்ஜியால இருந்த பல டிவி சேனல்கள்ல இந்த வீடியோக்கள் ஒளிபரப்பாகி இருக்கு. இது உள்நாடு மற்றும் வெளிநாடுகள்ல பெரும் அதிர்வலைகளை உருவாக்குனதோட ஜார்ஜியா முழுக்க போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த போராட்டங்களால ஒரு அமைச்சர்ல தொடங்கி பல உயர் அதிகாரிகள் அவங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்த தேர்தல்ல ஆளுங்கட்சி தோற்கவும் இது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. ஒரு கைதி அடைக்க வேண்டிய சிறையில 3-4 கைதிகள் அடைக்கப்பட்டதால
சிறைச்சாலையில கைதிகளுக்குள்ள அடிக்கடி பெரிய சண்டைகள் வந்திருக்கு. சிறையில இருந்த முன்னாள் கைதிகள் சிறையில வர்ற கைதிகளை திட்டுறது, அடிக்கிறது, தண்ணியில தலைய அமுக்கிறது, விரல் நகங்கள் மற்றும் பற்களை பிடுங்கிறதுன்னு இன்னும் பல கொடுமைகள் நடந்ததா சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த ஆபத்தான சிறைச்சாலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.